எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம புதிய ஒரு முயற்சியை செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் வெப்பாத்தி குழி. வெப்பாத்தி குழி பொதுவாக வந்து 2க்கு 2 தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம புதிய முயற்சிமா 2க்கு 4 அடி அப்படின்னு சொல்லி நீள்வாக்கில் எடுக்கிறோம். வெப்பாத்தி குழினா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வெப்பாத்தி குழினா பூமியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த செடி கொடிகளுக்கு தாக்காமல் அதனுடைய வெப்பத்தை போக்க வைக்கக்கூடிய குழி தான் வெப்பாத்தி குழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழி எடுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு திருக்குறளே இருக்குது. தொடிப்புழுதி கக்சாதுனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கோ, இந்த மண் இருக்குது பாருங்கள், இந்த மண் புழுதி மாதிரி நல்லா காஞ்சு புழுதி ஆயிடுச்சுனாக்கும் அப்படிப்பட்ட மண்ணில் எந்த விதை போட்டாலும் நல்ல விளைச்சல் தரும். அதுக்கு ஒரு பிடி எருவு கூட போட தேவையில்லை. அப்போ மண்ணை நல்லா உழவு செய்யணும் அப்படிம்பாங்க. நம்ம உழவு செய்கிறக்கு வெப்பாத்தி குழியாக எடுக்கிறது மூலமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோம்னாக்கும், இந்த மண்ணை பூரா பறித்து 2 அடி ஆழத்துக்கு பறித்து வெளியில் அள்ளி போட்டுருவோம். அப்போ இந்த குழி பறிச்சிருக்கக்கூடிய இடம் முழுவதுமே நல்ல வெயிலுக்கு காஞ்சு போயிடும். இந்த கோடை வெயில் காலத்தில் காஞ்சிரும். மழை இடையில பெஞ்சினாலும் அந்த குழியை மூடக்கூடிய அந்த மண்ணை வந்து பறித்து வெளியே அள்ளி போட்டுருவோம். அப்போ வெயில் எவ்வளோ தூரம் அடிக்குதோ அந்த குழி மட்டும் கிடையாது, குழியோட சுற்றுவட்ட பகுதியிலையும் 2 அடி சுற்றளவுக்கு வந்து நல்லா காஞ்சு போயிடும். அப்படி அந்த காஞ்சு இருக்கக்கூடியதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா, அந்த குழியை திருப்பி மூடிடுவோம். ஒரு 2 மாதம் நல்லா காய விட்டுட்டு இந்த வெட்டின எல்லா மண்ணையும் இழுத்து இந்த குழியை மூடிடுவோம். மூடிட்டு ஆடி மாதத்தில் வந்து நம்ம எந்த பயிர்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகள், கத்தரி செடி, தக்காளி செடி, பந்தலுக்கு போடக்கூடிய பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், அவரைக்காய், எந்த காய் வேணாலும் நட்டுக்கலாம். மிளகாய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், எந்த செடி வேணாலும் நட்டுக்கலாம். எல்லாமே நல்ல விளைச்சல் தரும். இப்படி குழி எடுத்தது மூலமாக நம்ம வந்து இந்த குழிக்குள்ளே எரு கொட்டணுமா அப்படின்னா விருப்பப்பட்டால் கொட்டிக்கலாம், கட்டாயம் கிடையாதுங்க. விருப்பப்பட்டுனா 12 மாதம் நல்லா மக்கிய குப்பையாக இருக்கணும். அப்படி எருவை கையில் பிடிச்சோம்னா புட்டு பதமாக இருக்கணும். நம்ம கெட்டியாக இருக்கக்கூடிய சாணிகளெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டோம் அல்லது ஈர சாணிகளை கொட்டிட்டோம்னா இதை விட வேறு தீங்கு எதுவுமே கிடையாதுனால அது மாதிரி தப்பு செஞ்சிடக்கூடாது. புட்டு பதத்தில் 12 மாதத்துக்கு மேலே மக்கிய குப்பையாக இருக்கணும். நாங்கள் ஆனால் வழக்கமாக அந்த மாதிரி எந்த குப்பையுமே போட மாட்டோங்க வீட்டு தோட்டத்துக்கு. நம்ம வெட்டி அள்ளி போட்ட மண்ணை 2 மாதம் 3 மாதம் கழித்து திருப்பி இழுத்து இந்த குழியை மூடிடுவோம். அப்படிங்கும்போது அந்த மண் வந்து என்ன செய்யும் அப்படின்னோம்னா நல்லா பொதுப்பாக இருக்கும். பெய்யக்கூடிய மழை நீரை நல்லா உள்வாங்கிக்கும், உறிஞ்சி தக்க வச்சுக்கும். ஒரு செடி நடுறோம், அது 1 அடி வேர் விடக்கூடிய செடினாக்க 2 அடி 3 அடி விடும். ஏன்னா மண் பொதுப்பாக இருக்குது, பெஞ்ச மழை தண்ணி உள்ளே ஊடுருவி இருக்குது. அப்போ அந்த தண்ணி ஈரப்பதத்தை உறிஞ்சிறக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சிறக்கும். வேர் நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சியை கொடுக்கும். வேர் ஆரோக்கியமாக இருந்துச்சுனாக்கும் பயிர் ஆரோக்கியமாக இருக்கும். பயிர் ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுலேருந்து விளையக்கூடிய பொருள்கள் ஆரோக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் ஐயா நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காங்கன்னாங்க, அந்தந்த பருவ காலங்களில் எது கிடைக்குதோ அதை எல்லாமே நம்ம அறுவடை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். சூரிய ஒளி அறுவடை செய்யுங்க வெயில் காலத்தில், மழை காலத்தில் மழை நீரை அறுவடை செய்யுங்க, காற்றை எப்போதும் அறுவடை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். வெயில் காலத்தில் வெயிலை நம்ம எப்படி சூரிய ஒளி அறுவடை செய்கிறதுனா, இந்த மாதிரி வெப்பாத்தி குழி எடுத்து பூமியோட சூட்டை தணிக்கலாம். அப்போ அந்த சூட்டில் எவ்வளோ தூரம் மண் காயுதோ அந்தளவுக்கு மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை உறிஞ்சி தக்க வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக வந்து பூமியோட சூட்டை தணிக்கலாம். அதே போல் வெள்ளங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். அந்தந்த இடத்துல பெய்யக்கூடிய மழை நீரை அங்கங்கே தேக்கி பூமிக்குள்ளே இறக்கணும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2வது, உங்கள் வீட்டில் குளிக்கிற இடம், சமைக்கிற பாத்திரம் கழுவுற இடம், தண்ணி எங்கேயெல்லாம் நீங்கள் கழிவு நீர் வெளியேறதோ அந்த இடங்களெல்லாம் வாழை மரங்கள் நடுங்க, கருவேப்பிலை செடி நடுங்க, பப்பாளி மரங்களை நடுங்க, எலுமிச்சை கன்றுகளை நடுங்க, செம்பருத்தி பூ நடுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. மழை பெஞ்சிருச்சா ஐயோ வெள்ளம் வந்துருச்சேன்னு அழுகக்கூடாது. வெயில் அடிக்குதா ஐயோ வெயில் மண்டையை பழக்குதுன்னு அழுகக்கூடாது. அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் கூட நினைப்பீங்க ஒரு சிலர், என்னடா அந்த கோடை காலத்தில் பசங்களை போட்டு ரொம்ப துன்புறுத்துகிறோம் அப்படின்னு. ஏட்டுக்கல்வி மட்டும் பத்தாதுங்க, வாழ்க்கை கல்வியும் வேணும். குழந்தைங்கள் வந்து நம்ம விவசாயத்தை கைவிட்டக்கூடாது. விவசாயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். காய்கறிகள், உணவு பண்டங்களை எல்லாமே கடையில் போனால் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நாமளே உருவாக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரணும். தற்சார்பு வாழ்வியலுக்கான துணிவும் தெளிவும் வரணும். அதுக்காகத்தாங்க அந்த ஒரு சிறு முயற்சி ஏட்டுக்கல்வியோட வாழ்க்கை கல்வி. நன்றி.